Hi miss, welcome back to our channel. I'm your black. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த எஃப்எஃப் வீடியோவுமே கிடையாது. இட்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் என்னத்துக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா ஏன் நான் வீடியோ போடலன்னு கோச்சிக்கூடாது. ஓகே, ஸோ இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் காலேஜ் படிச்சிட்ருக்கேன்னு. ஸோ எனக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு கிறிஸ்மஸில் இருந்து செம்ம ப்ரெஷர் ஆகிடுச்சு. நான் நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுடா. ப்ளஸ் லீவில் நிறைய ப்ராக்டிஸும் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு சில பேருக்கு தெரியும் நான் ஒரு அது சரி சொல்ல வேணாம் விடுங்க. ஸோ ஒரு சில பேருக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் நான் போட்டு ஸ்டோரி வச்சு பார்த்தீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸோ அதனால் ப்ராக்டிஸாக எனக்கு ஹெவியாக போயிட்டுருந்துச்சு. நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கான ரீசன்ஸ் இது. அண்டு மற்ற வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் போடாததுக்கு என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். மற்ற வீடியோஸ் நான் போடாததுக்கு என்ன ரீசன்னா, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸில் நான் அவ்வளோ ஆர்வமாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இதில் வந்துட்டு அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் அவங்களுக்கு எந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் கேட்குற ஒரு மோஸ்ட்டான கமெண்ட்ஸ் வர்றது என்னதுன்னா, நான் போட்டிருக்க அந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதில் வந்துட்டு மேக்ஸிமம் வர்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும், மேரி மை சிட்டி மாமா, மேரி மை சிட்டி மாமா, மேரி மை சிட்டி மாமா. ஸோ அந்த எனக்கு வந்துட்டு எப்படின்னா, நான் போட்ட அந்த ஒரு வீடியோவுக்கு அப்போ யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லையோன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துட்டு வந்துருச்சு. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள்லாம் வந்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இல்லை ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு மேரி மை சிட்டி மாமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்களான்னு எனக்கு நிஜமாக தெரில. ஸோ ஆல்ரெடி நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இந்த மாதிரி வந்துட்டு மேரி மை சிட்டி மாமா வந்துட்டு அதிகமாக கேட்காதீங்க, இந்த வீடியோவுக்கான காம்ப்ளிமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோக்கான காம்ப்ளிமெண்ட், அதாவது சூப்பராக இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படி போட்டுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு உடனே மேரி மை சிட்டி மாமா எப்போ போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் தான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வருது. ஸோ நான் அது தப்பு எதுவுமே சொல்லலடா. ஐ திங்க் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. என்னோடய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, நான் அப்போ போட்ட வீடியோவுக்கான உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பிகாஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனே என்னென்னா, அவங்களுக்காக வர அந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்தது கிடையாதுடா. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நீங்கள் அதுக்கான கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் மேரி மை சிட்டி மாமா, மேரி மை சிட்டி மாமா, மேரி மை சிட்டி மாமா. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கனால தான் நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கும் புரியுது. பட் ஆனால் அது எப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி லிட்டில் பிட் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அப்போ மற்ற வீடியோஸ் யாருக்குமே பிடிக்கலையா, ஒரு வேளை அதை ஸ்டாப் பண்ணிடலாமா மற்ற வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பேசாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மேரி மை சிட்டி மாமாவே போட்டு முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு மேரி மை சிட்டி மாமா போட்டுட்டு வேறு வீடியோஸ் போட்டாலுமே கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு கீழேயுமே மேரி மை சிட்டி மாமான்னு தான் கமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த வீடியோனால நான் உங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லைடா. நான் என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. பிகாஸ் நீங்களே கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். அதில் மேக்ஸிமம் மேரி மை சிட்டி மாமா கமெண்ட்ஸ் தான் நிறையவே இருக்கும். அந்த மேரி மை சிட்டி மாமா போட்டுட்டால் அது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில், அது ஓகே தான், அது எனக்குமே புரியுது. ஸோ இதனால் நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு டெய்லியும் காலையில் ஃபுல்லாக மேரி மை சிட்டி மாமா எப்போ போடுவீங்க, மேரி மை சிட்டி மாமா எப்போ போடுவீங்க, அவங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு ஒரு நாள்
நைட்டு 3 மணிக்கு ஓகே. ஞாபகம் நல்லா கேளுங்க. 3 மணிக்கு நான் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு, நான் இப்போ தான்டா தூங்கவே போகிறேன் நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ நான் நைட்டு வந்துட்டு டெய்லியுமே 3 மணிக்கு 2 மணிக்குன்னு தூங்கிட்டுருக்கேன். பிகாஸ் ஆஃப் த அசைன்மெண்ட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அப்போ மற்றவங்களுக்கான ஒர்க் இல்லையா? எங்களுக்கெலாம் ஒர்க் இல்லாமல் தான் நாங்கள் உங்களோட எஃப்எஃப்லாம் கேட்குறோமானா, உங்களுக்கு தான்டா ஒர்க் இருக்குது. பட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. ஆனால் என்னோடய இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா சத்தியமாக நிஜமா முடியாதுடா. பிகாஸ் நான் எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் என்னோடய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மற்ற ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் போடாததுக்கும் இதுதான் ஒரு ரீசன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணலினாலுமே பரவாயில்ல. பட் ஆனால் ஒரு வீடியோவுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, ஒருவேளை அதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. பட் ஆனால் ஒரு சிங்கிள் வேர்ட்லேயே முடிச்சிடுறீங்க. சூப்பர் அக்கா, நைஸ் அக்கா, அவ்வளோதான். ஸோ அப்படி வந்துட்டு கேட்கும்போது லைட்டாக ஒருவேளை பிடிக்கலையோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. மற்றவங்களுக்கு அப்படி வருமானு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்துச்சு. நான் கொஞ்சம் சென்சிட்டிவ்டா. ஸோ எனக்கு வந்துட்டு நான்லாம் முன்னே வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் 3 வீடியோவில் கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட டைமே கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் அதில் எனக்கு வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனாலே ஒரு தாட் என்னதுன்னா, இதுலேயே கண்டிப்பாக மேரிமா சிட்டி மாமா தானே கேட்டிருப்பாங்க, இந்த வீடியோஸ் பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, இதோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. நீங்கள் கேட்குறது தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அந்த வீடியோவில் வரும்போது அதை நீங்கள் கேளுங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் அந்த கமெண்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. நம்பலைன்னா நீங்களே கூட போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான்டா ரீசன். நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்களுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ரிப்ளை நான் பண்ணது உங்களை ஹர்ட் பண்ணிருச்சேன். ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த வீடியோ உங்களில் யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணுச்சுன்னா ஐம் ரியலி சாரிடா செல்லக்குட்டீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லீவில் 4-5 தடவை எனக்கு ஃபீவர் வந்துட்டு நான் ரொம்ப முடியாமல் படுத்தே இருந்தேன். நாளும் நிறைய இருக்குது. ஸோ நான் அந்த இதுலையுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் அது முடியல. ஸோ யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது. எனக்கு மண்டே எக்ஸாம். ஆனால் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி அழுகலாம் வர மாதிரி ஆகுதுடா. எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன்ஸ். அண்ட் இது சத்தியமாக உங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ஃபர்மேஷன் வீடியோ. பிகாஸ் நான் வந்துட்டு என்ன இந்த அக்கா ஓவராக பண்ணுறாங்க, ஓவர் சீனாக, ஓவர் ரூடாக, என்ன சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்காங்களா? நிஜமாக அப்படி கிடையாது. ஸோ இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸும் இன்னும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் உங்களுக்கு வந்து இன்னும் என் மேலே அந்த லவ் அண்ட் சப்போர்ட் நிறையவே இருக்கனால ஐம் ரியலி ஹாப்பிடா. இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறமா இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு என் மேலே இருக்கிற அந்த லவ், அந்த ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேரை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாக நான் ஹர்ட் பண்ணுற எண்ணத்தோடு பேசலை. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். சரி, ஓகேடா, பாய், லவ் யூ, டேக் கேர்.